நம்ம எல்லாருமே வந்து ஜென்ஸ் காலர் தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். அது எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணுங்கள். காலர் தைக்கிறதுக்கு ஜென்ஸ் காலர் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபான பேப்பர் கேன்வாஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்றது. நீங்கள் இந்த மாதிரி திக்கான கேன்வாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஜென்ஸ் காலருக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் கிடைக்கும். நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நெக்லைனில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம திக்கானது வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெக்லைனில் மெஷர் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஜென்ஸ் காலரில் வந்து நம்ம 2 பீஸ் காலருக்காக கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னொன்று மேலே இருக்க பீஸ் வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த 2 பீஸில் எது ஜாயின் பண்ணுற பகுதின்றதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறந்து போய் மாற்றி தச்சிருவோம். ஆனால் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு தனித்தனியாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து நமக்கு 2 ஃபேப்ரிக் இருக்க மாதிரி ராங் சைடில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சேர்த்து தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே கலராக கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபேப்ரிக் இருக்குல்ல நம்மளோட ஷர்ட் ஃபேப்ரிக் அதில் வந்து சென்டர்லேருந்து நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ரெடிமேட் ஸ்டைலில் வந்து கலர் கிடைக்கும். நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இது கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.